Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 11th question and exercise in chapter 5, test yourself. So 11th question பாருங்க அவங்க ரெண்டு question கேட்டிருக்காங்க. Find the value of m as well as find the roots. So m value first கண்டுபிடிச்சுக்கணும். அது எந்த இன்ஃபர்மேஷனை வச்சுனா ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம b square minus 4ac அந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். b square minus 4ac equal to 0. So first equation எழுதிக்கலாம். 3x square plus mx plus 2 equal to 0. First orderல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. Yes, everything is in order. So next வந்து என்ன பண்ணணும், has equal roots அப்படின்னு சொன்னதுனால b square minus 4ac equal to 0. So இது வந்து எதுக்காகனா equal roots அப்படின்னு சொன்னதுனாலே மெயினாக இது எழுதணும். ஸோ b எது m square minus 4 into a வந்து 3 c வந்து 2 equal to 0. m square minus இது வந்து 12 2s are 24 equal to 0. m square equal to 24, m equal to square root of 24. square root of 24 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 24 வந்து ஸோ பேட் வந்து 2 வெளியே எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 6 அப்படின்றது தான் நம்மளோட எம்மோட வேல்யூ. ஓகேவா? ஸோ எம் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எம் வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ நம்ம திருப்பி ஈக்குவல் ரூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஈக்குவல் ரூட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் எம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 3x square ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூ எம்முக்கு இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸில் ப்ளஸ் 2 ரூட் 6, இன்னொன்று வந்து மைனஸ் 2 ரூட் 6. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸில் கண்டுபிடிச்சிடுறேன். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்மோட வேல்யூ ப்ளஸில் போடுறேன். வென் எம் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ரூட் 6 வந்துச்சுன்னா இந்த மெத்தட். ஸோ இப்போ பாருங்கள், x equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. ஸோ b ஓட வேல்யூ வந்து 2 root 6, a ஓட வேல்யூ 3 and c ஓட வேல்யூ 2. ஸோ இப்போ பார்த்தோன்னா x equal to, நான் ஒரு நிமிஷம் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். b ஓட வேல்யூ x equal to minus 2 root 6, plus 2 root 6 plus or minus square root of 2 root 6 the whole square minus 4 into 3 into 2 divided by 2 3. ஓகே. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். x equal to minus 2 root 6 plus or minus square root of, இங்கே கேல்குலேஷன் போடுற பாருங்கள், 2 root 6 the whole square வந்து ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே காமன், 2 square root 6 square ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 4 into 6 which is equal to 24 மைனஸ் இங்கேயும் வந்து 24 கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து minus 2 root 6 by ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 வந்துடும் 6. x equal to minus 2 root 6 by 6. இதை வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணால் இது 1 டைம், இது 3 டைம். ஸோ x equal to minus 6 root 6 by 3. root 6 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். x equal to ஸோ 6.0 வந்து பார்க்கணும். 6.0 வந்து 2.449. ஸோ minus 2.449 divided by 3. ஸோ x equal to minus 2.449 by 3 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து minus 0.8
1 6 3. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து when m equal to minus 2 root 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா x equal to, ஸோ இது வந்து minus of minus 2 root 6 plus or minus square root of minus 2 root 6 the whole square minus 4 into 3 into 2 by 2 into 3. ஸோ x equal to இது வந்து 2 root 6 மட்டும் மாறிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அதே தான் 24 minus 24 by 6ன்னு வரும். சாரி இது 6 இல்லை கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, 2 root 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 by 6. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 3. ஸோ 2.449 by 3 which is equal to 0.8163. ஸோ நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் test yourself. ஸோ எம்மோட வேல்யூ கரெக்டு அண்ட் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபர்தராகவும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து சில டைம் பாயிண்டில் கேட்பாங்க, சில டைம் வந்து இந்த மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரூட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் எழுதுங்க. ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.